தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே குமாரன் கிருபாகரனே. திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்த்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை களில் நாழும் மறவாமல் அழியாழும் அல்ல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நாம் சென்ற வகுப்பிலே காப்புச்செய்யுள் பார்த்தோம். பொதுவாகவே காப்புச்செய்யுள் செய்வது என்பது மரபு. இவர்களெல்லாம் சாக்கிர அதீதத்தில் இருப்பவர்கள், மேலான நிலையில் இருப்பவர்கள். இருந்தாலும் கூட மரபு காக்க வேண்டும் என்பதற்காக நம் பொருட்டாக இந்த காப்புச்செயலை மிக அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். காப்புச்செயலாக இருந்தாலும் இந்த பொதுவாக ஒரு நூலுக்குள்ளே போகும்போது அந்த தலத்துடைய பெருமை, இது திரு அண்ணாமலையில் இவர் வாழ்ந்தவர் அருணகிரி பெருமான், அந்த தலத்துடைய பெருமை அது ஒரு வார்த்தையிலே சொல்லிட்டார். அடல் அருணை என்று சொல்லி திருக்கோபுரத்தே நம்மை அழைத்து செல்கிறார். எங்கே அழைத்து செல்கிறார்? கோவிலுக்குள்ளே அழைச்சி போகிறார். கையை பிடிச்சி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறார். எப்படி கூட்டிகிட்டு போகிறார்? சொல் வண்ணமாக, அதாவது சொற்கோபுரம். இது கல்கோபுரம் தான், அது கோவில் கல்கோபுரம் தான். கல்கோபுரத்திற்கு அழைத்து செல்வதற்கு சொல்லை பயன்படுத்துகிறார். சொல் கோபுரமாக்கி நம்மை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார். இதுதான் அவங்களுடைய விசேஷமான ஒரு தன்மை. இந்த அருளாளருடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த தமிழ் சொல், இந்த மேலான தமிழ் சொல் மூலமாக நம்முடைய உள்ளம் அப்படியே ஒரு பக்குவப்படுத்தி உள்ளத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வருவார். அதே இந்த சந்த தமிழ், இவருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்த தமிழ், இதை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக. அப்படி நம்மை அழைத்து செல்லுதல், கோவிலுக்குள் அழைத்து செல்லுதல், அந்த பாணி, அந்த உக்தியை தான் இவர் கையாண்டு இருக்கிறார். இங்கே முதலில் காப்புச்செய்யுளாக அடல் அருணை திருக்கோபுரத்தே, அந்த புறம் என்பார்கள், உள்ள அந்த வாயிலுக்கு, உள்ள இருக்க வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். வடக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கா, உள்ளே போனோனையுமே. அப்போ நமக்கு உள்ளே போனோமே வலது கை பக்கம் இருக்கிறது யார், இடது கை பக்கம் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவர் சொல்ல வர்றார். யாரை சொல்ல வருகிறார்? விநாயகர் காப்பு, இது காப்புச்செயலை சொல்ல வருபவர். இவருக்கு உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பது யார்? முருகப்பெருமான். முழுக்க 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 முருகப்பெருமானோடு ஒன்றித்து இருக்கும் அந்த நிலை. அப்படி இருக்கும்போது அந்த முருகப்பெருமானை கண்டேன் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா இது காப்புச்செய்யுள். அதனால் வடவருகில் சென்று கண்டுகொண்டேன். யார் தெரியுமா? அங்கே உட்கார்ந்துருக்கார் இல்லையா, வருவார் தலையில் தடபடன பட்டு படுகுட்டட சக்கரை முக்கிய கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிர்னு முடிச்சிட்டார். இதே வீட்டில் வரும்போது நம்ம மக இருப்பா, மக மேலே உயிராக இருப்போம். மகனா அவ்வளோ உயிராக இருப்போம். மக பேர் லட்சுமின்னு வச்சுக்கோங்களேன். மக வந்திருக்காங்க. வந்த உடனே பக்கத்தில் இருக்க கேட்பாங்க, யாருங்கன்னு. நம்ம லட்சுமி மாப்பிள்ளை அப்படிம்போம். யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். அந்த உறவை சொல்லும்போது உள்ளத்திற்குள் நிறைந்திருப்பது யார்? மகள். இப்போ அந்த மருமகனை அறிமுகப்படுத்தணும். எப்படி? என்னுடைய மருமகன் சொல்கிறது கிடையாது, லட்சுமி, நம்ம லட்சுமி மாப்பிள்ளை அப்படிம்போம். அப்போ அந்த லட்சுமி
அப்படின்னு சொல்லி அவருடைய மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இங்கே உள்ளத்திற்குள் நிறைந்திருப்பவர் யார்? முருகப்பெருமான். இந்த களிறு, இந்த களிருக்கு இளைய களிறு, அந்த களிருடைய பெருமைகளை எல்லாம் பட்டியல் போட்டு அழகாக சொன்னார் அந்த காப்புச்செய்யுளிலே. அடுத்ததாக இந்த அருணகிரி பெருமானுடைய பெருமைகள் ஏராளமாக பட்டியல் போடலாம். சொல் கோபுரத்திற்குள் தான் நம்மை அழைத்து செல்கிறார். அந்த சொல் ஜாலம் அப்படின்றது, அதுலேயும் தமிழ் சொல்லோடு அப்படி ஜாலம்னா விளையாடு பார்க்க. இதுலேயும் முருகப்பெருமான் மீது கொண்ட அளவு கிடந்த அன்பு, அந்த அன்பின் மேலீட்டினால் இவர் எப்படி முதல்ல விநாயகப் பெருமானை காப்புச்செயலாக்கி இப்படிப்பட்ட களிருக்கு இளைய களிற்றை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்து நூலுக்குள்ளே வருகிறார். முதல் பாடல். இப்போ இந்த முதல் பாடலிலே உறவு, இந்த கந்தர் அலங்காரிலே நிறைய இடங்களில் இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பட்டியல் போடும்போது உறவுகளை சொல்லி 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 பட்டியல் போடுறார். அது ஒரு பெரிய ஹைலைட்டான ஒன்று. உறவுகளை இன்னார் இவருடைய பிள்ளை அப்படின்னு அடுத்து முதல் பாடல்லே கொண்டு வர்றார். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? முதல்ல அவருடைய அண்ணனை சொன்னார், அந்த பெரிய களிறு, அதுக்கு இது இளைய களிறு அப்படின்னு சொன்னார். இவங்க அப்பா யார் தெரியுமா? பெரிய கருணாமூர்த்தி, கிருபாகரன், கருணையே வடிவானவர். அந்த கருணையே வடிவான அந்த பெருமானுடைய குமாரன் தான் இவர். அப்போ கருணையே வடிவான தகப்பனுக்கு உள்ள பிள்ளை எப்படி இருக்கும்? இதுவும் கிருபாகரன் அப்படின்னு அப்பா என்ற அந்த உறவை சொல்லி மகனின் பெருமைகளை பட்டியல் போட்டு நம்முடைய உள்ளத்திலே இடம் அப்படியே உள்ளத்தில் ஆழமாக பதியணும். இறைவன் என்றாலே சதா காலமும் நாம் நினைந்து கொண்டு இருக்க வேண்டும். சதா காலமும் நினைக்க வேண்டும் என்றால் பதிய வேண்டும். அந்த பதி இந்த உள்ளத்தில் உயிரின் அறிவிலே பதிய வேண்டும். இந்த அருளாளர்கள் எதை செய்கிறார்கள் என்றால் இந்த இறைவனை நம்முடைய உயிர் அறிவிலே பதிய வைக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த அலங்காரம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாதாரண கோயிலுக்கு போனால் கண்ணுக்கு விருந்தாக, கருத்தில் நிறைவதாக இருப்பதை பார்க்கிறோம். அதுக்காக அலங்காரம், வகை வகையான மலர்கள், நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டு அலங்காரம். இங்கே இவர்களோ தமிழ் சொல்லை கையில் எடுத்திருக்கிறார். அந்த தமிழ் சொல்லால் இங்கே அலங்காரம் பண்ணி நம்முடைய கருத்திலே உயிர் அறிவிலே பதிய வைக்கிறார். இந்த பாடலை கேட்க 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 அப்படியே உயிர் அறிவை விட்டு ஒரு காலம் விலகி ஓடாது, அப்படியே பதிஞ்சிரும் பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் தந்திருக்கிறார் அருணகிரி பெருமான் என்றால் மிகையாகாது. இது எல்லாவிட மேலாக இந்த பாட்டருவ பாடி வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு பொருள் சந்தம் பிரித்து கூட பாட தெரியாது. ஏன்னா நம்முடைய அறிவுன்றது அவ்வளவுதானே. ஆனால் அதை அழகாக சந்தம் பிரித்து பொருள், அதனுடைய பொருள், அந்த பொருளையும் நாம் உணரும் வண்ணமாக விளக்கம். அலக்கிவ ஜெகநாதன் ஐயாலாம் உண்மையே ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய ஒருத்தர். அவ்வளோ அழகாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்பீச்சில் பேசும்போது கூட அந்த அம்மா சொல்லுவாங்க, இளம்பரை மணிமார் அம்மா, கிவா ஜெகநாதன் இப்படி விளக்க உரை கொடுக்கவில்லைன்னா என் போன்ற மேடை பேச்சாளர்களுக்கு இந்த கந்தர் அலங்காரம் பேச முடியாதும்மா. ஏன்னா அவ்வளவு ஒரு விளக்கமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வளோ விளக்கமாக உணர்ந்து கொண்டால் நம்ம உள்ளத்தை விட்டு அகன்று போகாது. இந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, வார்த்தைகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய இறைவனும் நம்மை விட்டு அகல மாட்டான் அப்படின்றதைத்தான் ரொம்ப அழகாக இங்கே சொல்லி இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர். ஏன்னா முருகப்பெருமானே சதா காலமும் உள்ளத்திற்குள் நிறைய வைத்திருக்கும் அருணகிரி பெருமான். அதற்கு காரணம் என்ன என்றால் எத்தனையோ பிறவி, அதுலேயும் 84 லட்சம் யோனி பிறவின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிறவியில் தான், அதாவது ஒருத்தன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், சாப்பாட்டுக்கே இல்லாத அளவு கஷ்டத்தில் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட ஒருத்தர் பெரியவர் எப்பா இந்த பல கோடி ரூபா
இந்த சொத்து யார் கொடுக்குறதுன்னு தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு, இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாருன்னு வைங்களேன். இவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இவ்வளவு இந்த நிமிஷம் வரைக்கும் சாப்பாடுக்கு அல்லாடிக்கிட்டு இருந்த இவன் இப்போ யாரு என்னன்னு தெரியா வந்தாரு, கொடுத்தாரு, போயிட்டார். பல கோடி. இதை அவனுக்கு ஜீரணிக்க கூட முடியல. அதே போல எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ தவறுகள் செய்து வந்த எனக்கு இந்த பிறவியிலே முருகப்பெருமான் அங்கிருந்து கீழே விழ இருந்தவரை தாங்கி பிடித்து கொண்டு, அது மட்டுமா? ஆனால் அது சரியகிரிய யோகம் ஒன்றும் சேர்ந்தது தவம். இந்த தவ முதிர்ச்சியில் வருவது ஞானம். ஞானம் நிறைந்தால்தான் ஞானமே வடிவான பரம்பொருளை நாம் காண முடியும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் தன்னை தாழ்த்தி கொள்ளுவது என்பதுதான் இந்த அருளாளருடைய வழக்கு. அதில் இவர் சொல்றார், இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஆகா எவ்வளவு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார். இந்த முதல் பாட்டில் அப்படிதான் வருது. எத்தனையோ பிறவியை பிறந்து வந்தேன், ஒரு தவம் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. கோயிலுக்கு போனேன்னா, சாமி கும்பிட்டேன்னா ஒன்றுமே செய்யலை. ஆனால் எனக்கும் இப்படி ஒரு பேர் கிட்டியதே யாரால்? இந்த முருகப்பெருமானார். தந்தது யார்? இந்த முருகப்பெருமான். கருணையே வடிவான முருகப்பெருமான் இந்த பிறவியிலே எதை தந்தான்? எல்லாவற்றையும் தந்தான், தன்னையே தந்தான். சும்மா இரு என்ற ஒரு சொல் மூலமாக உபதேசத்தை தந்து, அந்த உபதேசத்தின் மூலமாக இவர் பெற்ற அனுபவமோ அளவு கடந்த இன்பம், பேரு, மேலான செல்வம், ஞானத்தை பெற்றார் என்றால் அதனை இந்த பாடல்ல காமிக்கிறார் பாருங்க. முதல் பாடலாக கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடலாக வருகிறது, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. முதல்ல யார சொல்றாரு? தன்னை சொல்றார். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு தவம் கூட செய்யல. எத்தனையோ பிறவி பிறந்து வந்த போதும் கூட ஒரு தவம் நான் செய்யவில்லை. தவம் சற்றும் இல்லாத என்னை என்று தன்னை அப்படி நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்தும்பார் மணிவாசக பிறந்தார். அது போல இங்கே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை என்ன கொடுத்திருக்கான் தெரியுமா? பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா என்கிறார். இன்றைக்கு நாம இந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், நம்முடைய கண்கள் கலங்கிரும். ஆகா, எப்படி ஒரு அருமையான ஒன்றை எடுத்து சொல்லி இருக்கிறார். நாம் அந்த கான்செப்டுக்கே போகலை. அதனால தான் இறைவன் எனக்கு என்ன செய்தான், இந்த உலகத்தில் அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஐயோ உடம்பு இருந்து உடம்பு இவ்வளவு துன்பப்படுத்துது அப்படின்ற கான்செப்ட். நம்மகிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பட்டியல் போடுறோம், இருக்கிறது எதுவோ அதெல்லாம் பட்டியல் போடலை. முதல்ல இந்த உடம்பு கொடுத்துருக்காரு பாருங்க சுவாமி, அதுவும் மானுட சட்டை. எப்படி கிடைத்தற்கு அரிய மானுட பிறவிம்பாங்க. 84 லட்சம் யோனி பிறவியை கடந்த மானுட பிறவி. அதுலேயும் இந்த அறிவு, இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவோடு கூடியது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே இறைவனுக்கு சதா காலமும் நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லணும், உணரணும். முதல்ல ஆகா, இவ்வளோ அருமையாக என்னை படைத்து உண்மை வழிபடுவதற்கு அருமையாக வழிவிட்ட இறைவா என்று நாம் வழிபட வேண்டும். இதை நமக்கு சொல்லி காமிக்கிறார் அவர். தனக்கு ஒரு பேரு எதுவுமே நான் செய்யலை. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது மாயையின் காரியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் பிரபஞ்சம் என்பது 5 பொருள்களோடு கூடியது. அந்த 5 பொருள் எது என்றால், நம்ம எல்லாருக்கும் 5 பொருள் என்ற மாத்திரத்தில் பஞ்சபூதங்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பஞ்சபூதங்கள், அதுவும் 3 குணங்களோடு கூடிய இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்களின் சம்பந்தம் உடைய இந்த உலகம் என்ற சொன்ன மாத்திரத்திலே சித்து பொருளும் ஜடப்பொருளுமாகிய இந்த உலகம். அப்ப இந்த உலகம் என்பது
படைக்கப்பட்ட ஒரு பொருள். யார் படைத்தார்கள் என்றால் அம்மையின் மூலமாக இறைவனே. இதெல்லாம் நம்ம சாத்திரத்தில் ரொம்ப அழகாக படிச்சுட்டு வர்றோம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள் அப்படிம்பாங்க. இன்னும் கிராமத்துலலாம் இந்த வழக்கு இருக்கு. 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள். அது என்ன 5 3 அப்படின்னா அறியா பெண்ணுனா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். சாதாரண உலகியலில் வச்சு பார்த்தா 5னா இந்த அஞ்சரைப்பட்டின்னு ஒன்று உண்டு. இன்றைக்கெல்லாம் எத்தனை பேர் வீட்டில் அந்த காலத்து ஆள்கிட்டலாம் இருக்கும். அஞ்சரைப்பெட்டி அப்படின்னு ஒன்று உண்டு. அது கல்யாணம் ஆகி பொண்ணு போகும்போதே இந்த அஞ்சரைப்பெட்டியை 5 அறைகள் கொண்ட பெட்டி, அதுக்குள்ளே எல்லா முக்கியமான பொருள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரைப்பெட்டி 5. அப்புறம் 3 கல், அந்த காலத்தில் 3 கல் இருந்தால் சமைக்கிறதுக்கு ஆயிரும் வைங்களேன். அப்போ இந்த அஞ்சரைப்பெட்டியும் அது நிறைஞ்சிருக்கணும். இந்த 3 கல் இருந்தால் போதும், ஒன்றுமே தெரியாத பிள்ளை கூட சமைச்சிருவா அப்படின்றது சாதாரணமான பொருள். ஆனால் இது எப்படிப்பட்ட பொருள் என்றால் தத்துவ வழியிலே பார்த்தால் அறியா பெண் என்பது நம்மால் அறிய முடியாத அன்னை சக்தி. யாராலும் அறிய முடியாத அந்த அன்னை சக்தி, பராசக்தியானவள் இறைவனின் ஆற்றல் தான். இங்கே இந்த 5 ஐம்பூதங்களும் 3 குணங்களோடு கூடிய அந்த பிரகிருதி மாயை, இந்த 3ஐயும் வைத்து 5ஐயும் 3ஐயும் வைத்து கறி சமைப்பாள் என்றால் உயிர்களாகிய நமக்கெல்லாம் பக்குவத்தை வர வைப்பாள். அவ்வளோதான். அப்போ அந்த பிரபஞ்சம் என்பது 5 பூதங்களால் ஆனது, முக்குணமயமானது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். உண்மை விளக்கம் எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது பெற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேரு என்று சொல்கிறார். அது என்னங்க இதை போய் சேருன்னு சொல்லலாமான்னா, நாமும் அதைத்தான் சொல்கிறோம். மாயை நமக்கு விளக்க வந்தாலும் மாயை நீங்க வேண்டும். இந்த மாயை எதற்காக வந்தது? ஆணவ இருளில் கிடக்கும் நமக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை தருவதற்காக வந்த பொருள். அதை கொண்டு வந்து சேர்த்தது யார்? அம்மை. எதன் மூலமாக? நம்முடைய வினைகளின் மூலமாக. இப்போ இவர் என்ன சொல்றாரு? நான் தவமே செய்யலையே. சரியகிரி 3ம் சேர்ந்ததான தவம், ஒண்ணுமே செய்யல. ஆனாலும் கூட இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட்டு இந்த சேரு, என்ன சேரு? உயிரின் அறிவிலே ஒன்று கலந்து கிடக்கிறதே, அந்த அறியாமை என்ற இருள், அதை நீக்கும் பொருட்டாக, கழிய நீக்கும் பொருட்டாக வழிவிட்டவா. எனக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. உடம்பு கொடுத்து, உலகம் கொடுத்து, தனு கரண புவன போகங்கள் மூலமாக என்னுடைய அறிவில் இருக்கும் அறியாமையை நீக்கும் பொருட்டாக தந்த இறைவா என்று முதல் வார்த்தையிலேயே தன்னுடைய இழிவு, அதனை இங்கு அருமையாக எடுத்து சொல்கிறார். தன்னுடைய இழிவை முதல்ல சொல்லிட்டு பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, அதில் ஒரு கமா கொடுக்கங்க, அந்த இடத்துல பசுவாகிய தன்னுடைய இழித்தன்மையை எடுத்து சொன்னார். அடுத்த பிரபஞ்சம் என்னும் சேரு அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த பிரபஞ்சம் என்னும் சேரு என்ற மாத்திரத்தில், பிரபஞ்சம் என்பது மாயையின் காரியமாக வரக்கூடியது. சேரு என்பது இங்கே உயிரின் அறிவிலே இருக்கக்கூடிய ஆணவமலம். இந்த கழிய என்ற மாத்திரத்தில் வினைகளெல்லாம் நீங்கும் வண்ணமாகவும், வினை நீக்கம் வர 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 ஆணவமல இருள் நீங்கும் வண்ணமாகவும், கழிய வழி விட்டவா என்ற மாத்திரத்தில் அடுத்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஆணவம், மாயை, கண்மம் 3 பாசம் என்ற ஒன்றை மிக அழகாக சொல்லி, முதலில் பசுவை சொல்லி, அது தன்னையே அப்படியே பசு சொல்லி, அடுத்து பாசத்தை சொல்லி, அடுத்து பதியை சொல்ல வருகிறார். பாருங்க, இதையெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு சொல்ல வர்றார்.
அந்த முருகப்பெருமானைத்தான் சொல்ல போறார். ஆனால் அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லும்போது இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லும்போது அவருடைய பெருமைகளை இங்கே பட்டியல் போடுகிறார். அப்போ அவருடைய பெருமைகள் ஏன் இந்த இடத்துல பட்டியல் போடுறாருன்னா, அவரை தவிர இந்த வினை நீக்குவதற்கும் ஆணவத்தை நீக்குவதற்கும் இந்த உடலோடு சேர்ப்பதற்கு யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் அந்த இறைவனை சொல்லி பதியை சொல்லி அந்த பதியை சொல்வதன் மூலமாக இப்போ பசு பாசம் பதி என்ற மூன்றையும் இந்த பாடலில் வைத்து நாம் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக மிக அழகாக அலங்காரம் பண்ணி, எப்படிப்பட்ட அலங்காரம் பாருங்க, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அலங்காரத்தை இங்கே நமக்கு கண் முன்பாக கொண்டு வருகிறார், கருத்திலே பதிய வைக்கிறார் அருணகிரி பெருமான். இப்போ பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கலிய வழிவிட்டவா என்று சொல்லி அடுத்து பதியை சொல்ல வருகிறார். செஞ்சட அடாவி மேல், செஞ்ச அடாவி மேல், அடவி, அடவி என்றால் காடு, அந்த செஞ்சடையாகிய அடவி, அதுதான் செஞ்சடா அடவி மேல். அடவி மேல், அடவி என்றால் கால், அது மேலே இருக்கக்கூடிய 5 பொருளை இங்கே சொல்கிறார். இறைவனுடைய அந்த ஜடாபாரம், அந்த ஜடாமுடி அது எப்படிப்பட்டது? செஞ்சடையாக, விரிசடையாக, பனித்த சடையாக, பனித்த சடையும்பாங்க, விரிந்த சடையும்பாங்க, செஞ்சடை அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடத்துல செஞ்சடை என்கிறார். செம்மை, செம்மை என்ற சொல் நிலைத்த தன்மையை உடையது. ஒரு பொருள் நிலைத்த தன்மையாக இருந்தால் நிலையில்லாத பொருளை அதுவும் நிலையாக்க முடியும். இங்கே செம்மையான, அடுத்தாப்புல ஞானமே, செம்மை என்ற சொல்லுக்கு நிலைத்த என்று ஒரு பொருள், ஞானமே வடிவான, அஞ்ஞானத்தை நீக்க வந்த பரம்பொருள், ஞானமே வடிவான பரம்பொருள். ஒரு அஞ்ஞான இருள் நீங்கன்னா ஒளி வரணும் இல்லையா? அந்த ஒளிதான் செஞ்சடை. இங்கே செஞ்சடையை கொண்டு வருகிறார். இத்தனையும் அப்போ அந்த செஞ்சடையில் மேல் இருக்கும் பொருள்கள் எப்படிப்பட்டது? அது மேலான உயர்ந்த பொருள்லாம் கிடக்கோ, நம்மெல்லாம் பக்கத்தில் வர முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, பாரு 5 பொருள் இருக்கு பாரு, எப்படி பொருள்லாம் வச்சிருக்கா பாரு அப்படின்னு அப்படியே அழகாக நமக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த 5 பொருள் என்னன்னா, முதல்ல ஆற்றை சொல்கிறார். ஆற்றை, பனியை, பனினா பாம்பு, பனியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை, இப்போ 5 பொருள் சொல்றார். அப்ப பதி இறைவன் எம்பெருமான், அவருடைய ஜடாமுடி என்பது ஞானமே வடிவானது, அருளே வடிவானது. ஞானம், இந்த ஞானம்தான் அஞ்ஞானமான இருளை நீக்கக்கூடியது. அதில் இருக்கும் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் 6. ஏன்னா முதல்ல அங்கே என்ன சொன்னார்? பிரபஞ்சம் என்னும் சேரு, அதை கழிய அப்படின்னார் இல்லையா? அப்போ ஒரு சேத்தை கழுவுறதுக்கு முதல்ல தண்ணி வேணுமே. அந்த தண்ணி எப்படிப்பட்டது? புனிதமான நீர். இது ஏன் புனிதப்பட்டது தெரியுமா? இது அஞ்ஞான வடிவாகத்தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்ததாம். யாராலும் என்னை அடக்க முடியாது என்று ஆணவத்தோடு இருந்ததாம். பகீரதன் தவம் பண்ணுகிறான். இந்த கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும், அதுலேயும் பாதாள லோகம் வரையும் பாய வைக்க வேண்டும். அவருடைய பித்திருக்கள் எல்லாம் அந்த சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்காக மிகுந்ததான தவம், அதான் பகீரத தவம் பாங்க. அப்படிப்பட்ட தவம் இருக்கிறார். இவருடைய தவத்திற்கு வராமல் இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு கடுமையான தவம். என்னப்பா உனக்கு வேணும்? அம்மா நீ கொஞ்சம் இறங்கி வரணுமே. நான் இறங்கி வர்றேன், ஆனால் என்னுடைய வேகம் அளவு கடந்தது. என்னுடைய ஆற்றலை யார் தாங்குவார்கள்? யாரேனும் தாங்கினால் கீழே இறங்க முடியும், இல்லை என்றால் அத்தனையும் அழிந்து விடும் என்று சொல்ல, இவளை தாங்குவது யார்? ஒவ்வொருத்தரையா போய் கேட்கிறாராம் பகீரதன். எல்லாரும் அப்பா அவளுடைய ஆற்றலை யார் தாங்கிறது? எங்களால் தாங்க முடியாதுப்பா, வேணா போ கைலாசவாசன்ட்ட போய் கேளு,
என்று சொல்ல நேராக இறைவன் எம்பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கிய போது இறைவன் எம்பெருமான் உடனடியாக, அதுதான் இறைவன்கிறது. இறைவன் எம்பெருமான் எந்த ஒரு காரியத்துக்கு மறுப்போ தடையோ எதுவும் சொல்ல மாட்டார். முதல்ல கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதை கூட யோசிக்க மாட்டார். இப்போ கூப்பிட்டாரா, இப்போ வேண்டுனா உடனடியாக உதவி செய்வார். உடனடியாக அந்த கங்கையை அப்படியே ஆணவம் கொண்ட அந்த கங்கையை அப்படியே தூக்கி தன்னுடைய ஜடாமுடியில் வைத்தார். அதனுடைய ஒரு கீற்றை மட்டும் கீழே விட்டார். அப்ப தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த செஞ்சடை எவ்வளவு ஒரு ஆற்றல் பாருங்க. அஞ்ஞானம் மிகுந்த கங்கையின் அஞ்ஞானத்தை நீக்கி ஆற்றலை தனதாக்கி கொண்டு தன்னுடைய ஆற்றலினால் ஒரு கீற்றை கீழே விட்டு இருந்த இறைவன் எம்பெருமான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நம்மையெல்லாம் புனிதமாக்குகிறது கங்கை என்று இன்னைக்கு போய் கங்கையில நம்ம குளிக்கிறோம். அப்ப கங்கைக்கு புனிதம் எப்படி வந்தது என்றால் இறைவனுடைய ஜடாமுடியில் செஞ்சடையில் அது வீற்றிருப்பதால் இந்த புனிதம் வந்தது. அதெல்லாம் அருமையான வார்த்தை. செஞ்சடை அடவி மேல் காடு மாதிரி இருக்கு. அதுல ஆற்றை முதல்ல சொல்லிட்டார். அது புனித முதல்ல ஆணவமே உள்ள கங்கை. இப்ப இந்த இடத்துல வந்தோனையுமே புனிதப்பட்ட கங்கை. அதனுடைய ஒரு கீற்று தானே கீழே வருது நமக்கு. அப்ப அந்த ஆற்றை அடுத்து பனி. பனி என்றால் நாகம். இந்த நாகம் எங்கிருந்து வந்தது? தார்காவனத்து ரிஷிகள். அவர்கள் இறைவனே வேண்டாம், நமக்கு தான் எல்லா மந்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். எதுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கா, நமக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சே, எல்லாம் தெரியும் எனக்கு, ஒன்றும் வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் தார்காவனத்து ரிஷிகள் அன்னைக்கே அதைத்தான் செஞ்சாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களே பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மந்திரத்தை சொன்னா தான் அவ்வளோ பேர் வந்துடுவாங்களே, யார் யாரை கூப்பிடணுமோ எல்லாம் வந்துடும், எது எது வேணுமோ கிடைக்கும், சாமியாவது ஒன்றாது அப்படின்னு இருந்தாங்க. இவர்களுடைய ஆணவத்தை அடக்க வந்த இறைவன், பிஷாடன கோலம் கொண்டு வந்த இறைவன், இந்த பிஷகாரன் யாருடா, இவனை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் அபிஷார ஹோமம் வளர்க்கிறார்கள். அந்த அபிஷார ஹோமத்திலிருந்து புறப்பட்டது முதலில் கரிய பெரிய யானை. பொர்த்த எங்கோரனையின் ஈருரி தோல் புறங்காடரங்கா நடமாடவள் போர்த்தாய் அங்கு ஒரு ஆணையின் ஈர் உரித்தோல். யானையை உரித்து பொர்த்த இறைவன். அப்பமாவது தெரிஞ்சுதா இறைவன் யாராவது உரிக்க முடியுமா, பொறுக்க முடியுமா? அப்பமா அவங்களுக்கு தெரியல. ஆணவம் கண்ணை மறைத்தது அந்த தார்காவனத்து ரிஷிகளுக்கு. மீண்டும் அந்த ஹோமத்தை வளர்த்தார்கள், மந்திரத்தை உச்சாடனம் பண்ணினார்கள். வெஞ்சினம் கொண்ட புலி ஒன்று வந்தது. அந்த புலியை கொன்று அதனுடைய தோலை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டார். புலித்தோல் உடுத்திய இறைவன் எம்பெருமான். அப்போதும் அவர்கள் உணரவில்லை. அடுத்து அடுத்து ஒவ்வொரு பொருளாக வந்தது. மான் வந்தது, மழு வந்தது, சூலாயுதம் வந்தது, வேல் வந்தது. ஒவ்வொரு பொருளையும் தன்னுடைய கைகளில் ஏற்றுக்கொண்ட இறைவன். கொடிய நஞ்சு கொண்ட பாம்புகள் ஏராளமாக வந்தது. அத்தனையும் உடலில் ஏற்றுக்கொண்ட இறைவன். கொடிய நஞ்சு கொண்ட பாம்புகள், அது அறியாமை என்றும் இதை சொல்லலாம். அது ஆணவத்தின் காரியம் தானே வெளியே வருது இங்க. அப்ப அத்தனை பாம்புகளையும் ஏற்றுக்கொண்டார். முதல்ல டை போட்டாரு, பிராஸ்லெட் போட்டாரு, தலையில ஒண்ணு வச்சார், இடுப்புல ஒண்ணு வச்சார், இத்தனையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப அறியாமையின் விளைவாக தார்காவனத்து ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்ட பாம்புகள் கொடிய நஞ்சு கொண்ட விஷம் கொண்ட அதுல இருந்து வரும்போது வந்தது. ஆனா இறைவன் சார்பு பெற்ற போது அத்தனையும் மாறி அருளாக நின்றது. அஞ்ஞானம் நீங்கியது. ஞானமான பொருள் மீது இங்கே சார்பு பெற்றதால் இதுவும் ஞானம் பெற்றது. ஒன்றுக்கும் பற்றாத பாம்பு, சதா காலமும் மறைந்து வாழும் பாம்பு, தலை முடி மேல உட்கார்ந்து கிடக்குங்க, அந்த செஞ்சடை மேல உட்கார்ந்து கிடக்குங்க. யாரை பார்த்தாலும் பயந்து ஓடி ஒளியும் பாம்பு. இதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு பொருள் பாருங்க. அப்படிப்பட்ட பணியை
முதல்ல ஆறு, ஆணவமே வடிவான ஒரு ஆறு. அடுத்து பனி, நஞ்சு கொண்ட ஒரு பாம்பு. அடுத்து மூணாவது ஒரு பொருள் சொல்கிறார் பாருங்க, இதழி. இதழி என்ற மாத்திரத்திலே கொன்றை மலர். இந்த கொன்றை மலரை இறைவன் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் அப்படின்னா கொன்றை மலர் தான். அந்த கொன்றை பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்கொன்றை என்று சொல்வார். கார்காலத்திலே அதிகமாக பூக்கக்கூடியது. அந்த மலர் பார்த்திங்கன்னா கொத்த அப்படி பூக்கும். பார்த்தாலே சிவலிங்கம் தோற்றமே அது தெரியும். அதான் அநாயனாயனார் அந்த கொன்றை மரத்தின் கீழாக இருந்த 5 எழுத்து மந்திரத்தை அப்படியே குழலில் வைத்து ஊதி அதன் மூலமே முக்தி பெற்றார் என்றெல்லாம் நம்ம வரலாறு படிக்கிறோம். இறைவன் எம்பெருமானுடைய ஜடாமுடியிலே சதா காலமும் கொன்றை மலர். அது பிரணவ வடிவு. பிரணவ வடிவு இயல்பிலேயே மேலான ஒரு பொருளாக. இப்போ கங்கை முதல்ல அணவம் கொண்டதாக இருந்தது. இந்த ஜடை, செஞ்சடை இதனுடைய சார்பு பெற்றதால் ஞானம் பெற்றது. பாம்பு அறியாமையின் வடிவம்தான், சதாகாலம் மறைஞ்சிருக்கக்கூடியதான். இங்கே சார்பு பெற்றதால் அதுவும் இங்கே ஞான வடிவானது. ஆனால் எப்பொழுதுமே முதல்லையே சுத்தமான ஒரு மேலான ஒரு பொருள். அது கூட பிரணவ வடிவு என்றாலே ஓம்கார வடிவு. அந்த நீளமாக அந்த மகரந்தம் இப்படி இருக்கும். அதை பார்த்தாலே பிரணவ வடிவாகவே இருக்கும். ஏராளமான தேன் பிழிற்றக்கூடிய ஒரு மலரும் நறு மனம் கொண்டதும் பிரணவ வடிவுமான கொன்றை மலர் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர். அடையாளம் கூட சொல்லலாம். கொன்றை அணிந்த இறைவன் எம்பெருமான். அதைத்தான் இங்கே இதழி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பிறக்கும் போதே சொல்லுவாங்க இல்லையா, பிறக்கும் போது கெட்டவனா இடையில ஒரு நல்ல நேரம் நல்லவங்களோட சேர்ந்ததுனால நல்லபடியாக மாறிட்டாமாங்க இல்லையா. அதே போல தான் இந்த 3 பொருளை இப்போ பார்த்துட்டோம். கங்கை எப்படி இருந்துச்சு, இங்கே தூய்மையாகி நம்மெல்லாம் போய் அங்கே தூய்மையை நம்மளுடைய பாவத்தில் அங்கே போய் கலக்கிட்டு இருக்கோம். பாம்பு அது பிறக்கும் போதே தவறு தான், அறியாமை தான், மறைஞ்சு வாழ்றது. இங்கே செஞ்சடை அதனுடைய சார்பு கிடைத்தால் அதுவும் தூய்மையான பொருளாக நிற்கிறது. அடுத்து நல்லவர்களாகவே பிறந்து நல்லவர்களாகவே வாழ்ந்து நல்லவர்களோடே சேர்ந்து, அவ்வளோதான். அது சேர்க்கையும் இந்த இந்த இதழி இந்த கொன்றை எங்கே போய் சேர்ந்திருக்கு, இறைவனோடையே சார்பு, இறைச்சார்பு. இது எப்படிப்பட்டதுன்னா இறைச்சார்பு. அந்த இறைச்சார்பை அடைந்த ஒரு அற்புதமான மலர் இன்றைக்கும் கொன்றை மலர் இறைவனுக்குரிய மலராக இருக்கிறது. அப்போ இந்த 3 பொருள் வந்தாச்சா, ஆற்றை, பனியை, இதழியை 3. அடுத்து தும்பையை. தும்பை பூ எல்லாருக்கும் தெரியும். ஒரு இதழ் தான் இருக்கும். இது மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு இதழ் தான், குட்டியாக இருக்கும். அதில் ரொம்ப வாசம் இருக்கும்னா ஒன்றுமே வாசம் இருக்காது. வாசம் கிடையாது, அழகு கிடையாது, ஒரே ஒரு இதழ் தான். அது காட்டு செடி, காட்டில் கிடக்கும். அது பாட்டுக்கு அங்கங்கே கிடக்கும். நம்ம வேணுன்றக்காக ஐயோ சாமிக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அங்கங்கே போய் பறிக்கலாம். ரொம்ப யார்கிட்டையும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாம். அவ்வளவு எளிதான ஒரு பொருள் இந்த தும்பைப்பூ. ஆனால் இன்றைக்கி மருத்துவ குணத்தில் இது மிக மேலானது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க என்றைக்கோ அதை சொல்லி வச்சுருக்காங்க. தும்பை அது நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த தும்பை செடி எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு அவிச்சி சாறு குடிக்கிறது, அவி பிடிக்கிறது, இதெல்லாம் உண்டு. இங்கே இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. அந்த ஜடை முடியின் மீது இருக்கக்கூடிய பொருளை அவர் பட்டியல் போடுறார். அதில் இங்கே சாதாரணமாக ஒரு காட்டு செடியில் மலரக்கூடிய மனம் இல்லாத, அழகு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மலர் தான் இந்த தும்பை. ஆனால் இதுகிட்ட ஒரு குணம் இருக்குங்க. என்ன குணம் தெரியுமா? மென்மை. தும்பப்பூ போல இட்லிம்பா நிறைய பேர் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மெல்லிதான ஒன்று, ரொம்ப மென்மை. மென்மையிலே அவ்வளோ ஒரு மென்மை. இந்த மென்மையை விரும்பும் இறைவன்.
மலர்னா மனம் இருக்கணும், அழகு இருக்கணும், இல்லை கலர் கலராக இருக்கணும். அது கலர் கலராக இருந்தாலும் பிடிக்கும். இல்லை நல்ல பியோர் வெயிட்டாக இருக்கணும். இது கொஞ்சம் வெள்ளை தான், ஆனாலும் கூட அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. பார்த்தோன்னே ஆகா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பூ, ஆனால் அவ்வளவு ஒரு மென்மை, அந்த மெல்லிதான ஒன்று. அப்போ இறைவனிடம் சேர வேண்டும் என்றால் ரொம்ப வசதி, காசு அல்லது நிறைய படிப்பு, அப்படி இல்லைன்னா சதா காலமும் ஜபம், தியானம், மூச்சு பேச்சு, யோகா இதெல்லாம் வேணுமான்னா ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். இறைவன் மீது ஒரு அன்பு. அதுக்கு கூட சொல்லுவார் வள்ளுவநாயனார் சொல்லும்போது, மலரினும் மெல்லிது காமம் அப்படிம்பார். காமம்னா விருப்பம். அப்போ மென்மையான அந்த விருப்பம் இறைவன் மீது கொண்டாலே போதும். இறைவன் அன்பு, அதுதானே அன்பு தானே மென்மையானது. அந்த அன்பு இறைவனோடு நம்மை ஒன்று சேர்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் இந்த தும்பை மலர் தான் முதன்மை பெறுகிறது. இறைவனுக்கு உகந்த மலராக தும்பை என்று மிக அழகாக இங்கே அந்த செஞ்சடையின் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், எளிய பொருள், எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள், மனமில்லாத பொருள், ஆனால் மென்மையான ஒரு பொருள். அப்ப ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பொருளை சொல்றார் பாருங்க. தப்பு செஞ்சவங்களாம் இங்க போய் சேர்ந்துடலாமா அப்படின்னா, தவறு செய்தவர்களும் இறைவனிடம் சார்பு பெறுவார்கள். இப்ப இறை சார்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்ன்றத பட்டியல் போடுறாரு. 5 பேர் பட்டியலை போடுறார். ஆணவமே கொண்ட ஒரு கங்கை, அதை தூக்கி தலையில வச்சுட்டாரு. அறியாமை, ஒண்ணுமே தெரியாது, பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு பாம்பு, அதையும் தூக்கி தலையில வச்சுட்டாரு. அப்புறம் எப்பவுமே நறுமணமும் அழகும் பிரணவ வடிவும் கொண்ட இதழி விரும்பி ஏற்றுக்கொள்கிற இறைவன். ஒரு மனம் எதுவும் இல்லாத தும்பையை ஏற்றுக்கொள்ளும் இறைவன். அடுத்து 5வது ஆளா வர்றது சந்திரன். இறைவனை எம்பெருமானை பித்தா பிறை சூடி, நிறைய இடங்கள பிறைசூடிம்பாங்க. தோடு உடைய செவியன் விட ஏறியோர் தூவெண் மதி சூடி. அப்ப இறைவனுக்கு அடையாளமே என்னன்னா, தலைமையில ஒரு பிறை, ஒரு கலையை சூடியவன் இறைவன் எம்பெருமான். இந்த சந்திரன் தவறு செய்த போது என தக்கன் வேள்வி அமைத்தான். அந்த வேள்வியிலே இறைவனுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இது என்ன பொருள் அப்படின்னா, மாப்பிள்ளை இல்லாத கல்யாணம், வேற ஒன்றும் இல்லை. பதியை முன்னிறுத்த வேண்டும். அந்த வேள்விக்கு தலைவன் யார் என்றால் இறைவன் சிவபெருமான். அதை விடுத்து பசுவை வைத்து அதை முன்னாடி வச்சாச்சு, திருமாலை கொண்டு வச்சாச்சு. அதில் தேவர்கள் எல்லாம் அங்கே கூடியிருக்கிறார்கள். வீரபத்திரர் அனுப்பினார், அத்தனை பேரும் துவம்சம் என்றார். இந்த இடத்துல இவன் செய்த நல்வினை இந்த சந்திரனை தேய்த்தருளி, சந்திரனை தேய்த்து அருளி, தேய்த்து அருளி, காலால தேய்க்கும் போது அந்த திருவடி சார்பு பட்டது பாருங்க. அப்ப திருவடி சார்பு படுறதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த அருளி, அந்த அருள் கிடைத்ததால் இந்த சந்திரன் ஆகா திருவடி சார்பு கிடைத்த மாத்திரத்திலே உண்மையை உணர்ந்து, இறைவா எம்பெருமானே அடியேன் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அப்படியே ஒரு கலையை தூக்கி தலையில வச்சிட்டார் சுவாமி. என்றும் நிலைபெற்றதாக இருக்க. ஏன்னா வானத்திலே இருக்கும் சந்திரன் தெய்வதும் வளர்வதுமாக இருப்பான். ஆனால் இறைவனுடைய ஜடாமுடியிலே இருக்கும் சந்திரனோ நிலைத்த தன்மை. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. நிலையில்லாத ஆன்மாக்களாகிய நாம், ஆன்மானா உயிர் நித்த பொருள் தான். ஆனால் அதனுடைய அறியாமை ஆணவம் நீங்குவதற்காக கொடுக்கப்பட்ட உடல் பிறவி. அது எப்படிப்பட்டது? பெருங்கடல், மீண்டும் 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 வரக்கூடியது. அப்ப இதை நீங்க வேண்டும். அந்த பிறவி நீங்க வேண்டும் என்றால் இறை சார்பு, இறைவனோடு சார்ந்து. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? நிலைத்த பொருள்.
நிலைத்த பொருளின் சார்பு கிடைத்துவிட்டால் இந்த நிலையில்லாதது நம்மை விட்டு நீங்கும் என்ற ஒரு பெரிய கான்செப்ட் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அதை இங்க அழகா எடுத்தாள்கிறார் அருணகிரி பெருமானார். அது இறைவனை வர்ணிக்கும் போது பதாதி கேசம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இறைவன் எம்பெருமானுடைய ஜடா முடியிலே இருக்கக்கூடிய 5 பொருள்களை சொல்லி இறை சார்பு பெற வேண்டும் உயிர்களாகிய நாம். அப்படி இறை சார்பு பெற்றால் ஞானம், ஏன்னா அந்த செஞ்சடை என்ற மாத்திரத்தில் ஞானமே வடிவான அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளோடு ஒன்றித்தால் இங்கே மீண்டும் வராது, பிறவி என்ற ஒன்று வராது என்பதை நாம் உணரும் வண்ணமாக இந்த 5 பொருள்களையும், அது எல்லாமே மேலான பொருளா? அப்படி அல்ல. மேலான பொருள் இருக்கு, கீழான பொருள் இருக்கு, இடைப்பொருளும் இருக்கு, தவறை உணர்ந்த பொருளும் இருக்கு. இத்தனை பொருளையும் ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? கருணை. கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கருணையின் வடிவான இறைவன் எம்பெருமானின் குமாரன். இவன் எப்படிப்பட்டவன்? கிருபாகரன். எவ்வளவு அழகா கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. இந்த ஒரு பாடல் மூலமாக இப்படிப்பட்ட மேலான ஒரு நிலை, அது தன்னை சொல்லி பசு வர்க்கங்களாகிய நாம் அறியாமையின் காரணமாக இன்றைக்கு அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரபஞ்சம் என்ற சேரு. இந்த பிரபஞ்சம் மாயா காரியங்கள், அது நம்முடைய வினைக்கு ஈடாக கொடுக்கப்பட்டு இந்த சேரு என்ற அறியாமையையும், அறியாமை நீங்கும் போதே இங்க மாயையும் கண்மமும் சேர்ந்து கலண்டு போகணும். இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் இறை சார்பு, ஞானம், ஞானத்தோடு ஒன்ற வேண்டும். அந்த ஞான பரம்பொருள் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே சொல்லி அந்த இறைவன் எம்பெருமானுடைய ஜடாமுடியை சொல்லி ஞானமே வடிவான அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய 5 பொருள்களை பட்டியலிட்டு இந்த 5 பொருள்களை கருணையினால் ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான், அந்த பெருமானின் குமாரன் இவர் என்று முருகப்பெருமானை இங்கே நமக்கு காண்பிக்கிறார் அருணகிரி பெருமானார். நம் போன்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக காண்பிக்கிறார். அதுலேயும் ரொம்ப அழகா சொல்ற, பேற்றை ஒரு நாள் தவம் செய்யலையே, இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றில் வலிய விட்டையே. நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது, இந்த அறியாமை ஆணவம் நீங்கினால் என்று இறைவன் சார்பு கிடைக்காது. அது நீங்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் செய்த வினைகள். என்ன வினையெல்லாம் இருக்கு? சஞ்சிதம் இருக்கு, முதல்ல ஏராளமாக டன் கணக்கில் இருக்கு. அவ்வளவுத்தையும் கொடுத்தா நம்ம காணாம போயிடுவோம், நம்ம அனுபவம் பண்ண முடியாது. அதனால கருணையினால் ஒரு சின்ன அளவு கொஞ்சோண்டு கொடுத்து, போப்பா இதை போய் கழிச்சிட்டு வான்னு அனுப்புகிறார். இன்னும் நல்ல விளக்கமாக சொல்லணும்னா, கொஞ்சோண்டு துணியை கொடுத்து, அதாவது நீ போட்டிருக்க பாரு சட்டை, அதை மட்டும் நல்லா அடித்து உலர்த்தி சுத்தமாக கொண்டு வா அப்படின்னு போனால், அதில் இன்னும் கொஞ்சம் சேர் போட்டிருக்க சட்டையிலே மேலே சேர் அப்பிட்டு வந்து நிற்கிறோம், சின்ன பிள்ளைங்க மாதிரி. அதுதான் செய்கிறோம். அது அறியாமையுடைய செயல் தானே. அப்போ சஞ்சித வினையிலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் என்ற இந்த மாயா காரியம் கொடுக்கப்பட்டு, கண்மத்துக்கு ஈடாக கொடுக்கப்பட்டு, இந்த அறியாமை என்ற ஒன்றை நீக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க, இன்னும் மேலும் 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 தவறு செய்து கொண்டிருக்கும் நம்மையும் ஒரு பொருளாக, இது பசுவாக சொல்லி, பசுக்களுடைய நிலை அதுதான். அத மாயா கண்மம் ஆணவம், அந்த ஆணவ நீக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட மாயை கண்மம். அதைத்தான் நான் ஒரு தவம் செய்யலையேப்பா, இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு உடம்பு கொடுத்து இப்படி அனுப்பி விட்டையேப்பா, ஆனாலும் இந்த இவ்வளவு வந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியலையே என்று சொன்னாலும், இந்த இறைவன் இப்படிப்பட்டவர், கருணையே வடிவானவர். அணவம் கொண்ட கங்கையை ஏற்றுக்கொண்டாரே, அறியாமை உள்ள பாம்பை ஏற்றுக்கொண்டாரே, மேலான பிரணவ வடிவான மலரையும் ஏற்றுக்கொண்டாரே, ஒன்று அழகு எதுவும் இல்லாமல் மென்மையை ஏற்றுக்கொண்டாரே, மென்மையான ஒரு பொருளை ஏற்றுக்கொண்டார். தவறே செய்த ஒருவன் திருவடியில் விழுந்த போது, திருவடி சார்பு பெற்ற போது தலையில் ஏற்றுக்கொண்டார்.
இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நான் வந்துட மாட்டேனா என்று சொல்வது போல அருமையாக நம்பொருட்டாக அமைத்த மிக அருமையான ஒன்று. பசுவை சொல்லி, பாசத்தை சொல்லி, பதியின் கருணையை சொல்லி, அந்த கருணாமூர்த்தியின் குமாரன் இவன் கிருபாகரன் என்பதையும் நமக்கு எடுத்து சொல்லி, கிருபாகரனே என்பதாக எடுத்து சொல்லி அழகான இந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்கிறார். நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும், நினைந்து நினைந்து உருக வேண்டும். இந்த சார்பு நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த பெருமானின் சார்பு நமக்கு கிடைக்க வேண்டும். ஞானமே வடிவான இந்த பெருமானின் சார்பு என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு மேலான நிலையை அடையலாம் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அருணகிரி பெருமானார். அற்புதமான ஒரு பாடல். பெற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் செற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்பதான முதல் பாடல் அருமையாக அமைந்து உள்ளது. மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த சிந்தனையின் மூலமாக தெளிவு பெற்று அந்த இறை உணர்வை, இறை அருளை நாம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.